பெற்றோர்களே, உங்க குழந்தைய ரொம்ப கவனமா பாத்துங்க. நாடு முழுவதும் ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்காங்க. ராணுவம் ஃபுல்லா இறங்கியிருக்காங்க. பெரிய பெரிய விஐபிஸ்லாம் இந்த சம்பவம் பார்த்து அப்படியே பிரமிச்சு அப்படியே என்ன பண்றது தெரியாம அப்படி பிதுங்கி போயிருக்காங்க. நான் பேச போறது என்னன்னு தெரியும். அனைவரும் வணக்கம். வெல்கம் பேக் டு விஜய் லோகேஷ் யூடியூப் சேனல். சோலை நகர் என்ற பகுதியில் பார்த்தீங்கன்னா, நாகராஜன் மற்றும் மைதிலி தம்பதியர் வசிச்சு வந்துட்டு இருக்காங்க. நல்ல ஒரு சின்ன குடும்பம் தான். வருமானம் அந்த அளவுக்கு கிடையாது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9 வயசு ஒரு பெண் குழந்தை இருக்காங்க. ஒரு பொண்ணோட அப்பா பார்த்தீங்கன்னா, லோக்கல்ல இருக்கிற வ ஸ்கூல்ல டிரைவரா போயிட்டு இருக்காரு. அவரோட பணிய மிகச் சிறப்பா இந்த ரிமார்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன வேலைய செஞ்சுட்டு குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பா குடும்பத்தினால சந்தோஷமா இருந்திருந்தாங்க. டிரைவர் தொழில்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். எவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பயணிய அந்த 60 பேர் 40 பேர் வாழ்க்கைய ரொம்ப புரொடெக்ட் பண்ணி கொண்டுட்டு போறாங்க. இப்படி இந்த தொழில தெய்வமா எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. பண்ணிட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு பெரு அதிர்ச்சி காத்திருக்கு. என்னன்னா, தான் பொண்ணு பொண்ணு அதாவது அவங்களோட பொண்ணு பார்த்தீங்கன்னா, டியூஷன் போயிருக்காங்க. டியூஷன் முடிச்சு சாயந்தரம் இன்னும் ஆள காணோம். இவங்களும் அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, பக்கத்துல இருக்க எல்லாமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடு, ரிலேஷன்ஸ் வீடு அந்த மாரிலாம் பக்கத்துல இருக்க எல்லாம் விசாரிச்சிருக்காங்க. யார்ட்ட கேட்டுமே இன்னும் வரல, வரல, வரல அப்படின்னு சொல்லி பதஷ்டமாயிட்டாங்க. சரி இதுக்கு மேல நம்ம பொறுமையா இருக்கலாம்னு சொல்லி குடும்பத்துல எல்லாம் கலந்து பேசி, பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. ஐயா இது மாரி என் பொண்ணு காலையில டியூஷன் போனாங்க. இந்த மாரி காணோம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ அங்க இருக்க பாண்டிச்சேரியில அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் என்ன பண்ணியிருக்காங்க, கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணிக்கிட்டு, அவங்களும் பக்கத்துல இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, சிசிடிவி கேமரா ஃபுல்லா ஆராய்ந்து பார்த்திருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்துல பார்க்கும்போது சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு. அ அந்த பாப்பா அ கொஞ்சம் சந்துல போயிருக்காங்க. ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ இதுலருந்து என்ன பண்றாங்கன்னா, ஸோ ஓகே குழந்தை இங்க இங்க தான் இந்த ஏரியாக்குள்ள தான் இருக்கு. வேற எங்கேயும் போகலன்னு சொல்லி, இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம WhatsApp, Facebookலாம் பார்த்தீங்கன்னா, குழந்தை கடத்தல்ன்னு சொல்லி ஒரு ஒரு தீயா ஒரு பரவ போயிட்டு. அதுல ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் அத ஃபோக்கஸ் பண்ணி வட மாநிலத்துல குழந்தை தூக்கிட்டு போயிட்டாங்களோ! அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. பாண்டிச்சேரி கவர்ன்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நல்லா சரி நல்லா ஓகே. இதுக்குள்ள தான் இருக்கு. அந்த குழந்தை கடத்தலன்னு சொல்லிட்டு அத ரிஜெக்ட் பண்ணிட்டு, இது ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஏறக்குறைய ஒரு 300லிருந்து 400 போலீஸ் சல்லடை தேடியிருக்காங்க. ஒரு போலீஸ் 2 போலீஸ் இல்ல. ஒரு 400லிருந்து 500 போலீஸ் ஃபுல்லா அந்த ஏரியா ஃபுல்லா கண்ட்ரோல்ல கொண்டு ஃபுல்லா ஸ்கெட்ச் போட்டுருக்காங்க. ஒரு 3 நாள் தொலவுறாங்க. 3 நாள் தொலவுறாங்க. அவங்களுக்கு அந்த யார் பண்ண தப்புன்னு உங்களுக்கு உங்களுக்கு அந்த ஐடென்டிஃபை பண்ண முடியல. சரி என்ன ஒரு ஷாக்கிங்கான விஷயம்னா, அந்த பரதேசி குழந்தைய கொலை பண்ணான் பார்த்தீங்கன்னா, அவனும் போலீஸ் ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஸோ இதுதான் அந்த இடத்துல ஒரு மிக ஷாக்கிங்கான பாயிண்ட். சார் இங்க பாருங்க, அங்க பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்ஷன் பண்ணியிருக்கான். அவன் கூடவே வந்திருக்கான். ஸோ அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, யாரோ அந்த இடத்துல அங்க லோக்கல்ல அந்த அவங்க வீட்டு பக்கத்துல 100 மீட்டர் கூட கிடையாது. அவங்க வீட்டு பக்கத்துல சின்ன சாக்கடை மாரி இருக்கு நண்பர்களே. இந்த சாக்கடையில பார்த்தீங்கன்னா, டிட்ச் தண்ணிலாம் போகும். அதுல ஒரு மூட்டை இருந்திருக்கு. அங்க இருக்கவங்க யாரோ பார்த்துட்டு, "ஐயா மூட்டை மாரி என்னன்னு தெரியல." சொல்லிட்டு அங்க இருக்க ஊர் பொதுமக்கள்லாம் பார்க்கும்போது, ஒரு குழந்தை இருந்திருக்கு. ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட் அந்த ஃபுல்லா டேக் ஆஃப் பண்ணி, அந்த குழந்தைய பார்க்கும்போது, நம்ம காணாம போன அந்த குழந்தை பாடி. இத பார்த்தோனே, அவங்க அப்பாலாம் அப்படியே நெஞ்சு வெடிச்சு போச்சு. நம்ம குழந்தை இப்படிதான் ஆகும்ன்னு சொல்லி ரொம்ப ஏ அந்த மக்கள்லாம் ரொம்ப பதஷ்டமாயிட்டாங்க. ரொம்ப மக்கள் அந்த இடத்துல ரொம்ப கொந்தளிச்சுட்டாங்க. புரொடக்ஷன் ஃபோர்ஸ் ஃபுல்லா இருக்கு. ராணுவம் ஃபுல்லா அந்த இடத்துல இறங்கியிருக்கு. ஸோ இத பார்த்த ரங்கசாமியா ஃபுல் புரொடக்ஷன் டிஜிபி ஹை லெவல்ல பிரஷர் குடுத்து குற்றவாளிய கண்டுபிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது சந்தேகத்தின் பேர்ல ஒரு 5 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 5 பேர்ல 2 பேர் ஃபில்டர் பண்ணியிருக்காங்க. அந்த 2 பேர் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் 19 வயசு, இன்னொருத்தர் 59 வயசு. ஒரு இளம் பையன், ஒரு வயசான தாத்தா. 2 பேரும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்ப பாடி காலையில அந்த பாடி கிடைச்சதுல, அன்னைக்கு சாயந்திரமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. போலீஸ் ரொம்ப தீவிர நடவடிக்கை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. விசாரிக்கும்போது, அந்த 2 பேரும் விசாரிக்கும்போது ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, உண்மைய ஒத்துக்கிட்டாங்க. உண்மைய ஒத்துக்கிட்டாங்க. அந்த 59 வயசு அந்த சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு ஒரு முதியவர். போலீஸ்லாம் கண்டுபிடிச்சுட்டாங்க. 19 வயசுல ஒரு பையன் பார்த்தீங்கன்னா, "மாமா நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்."
வாங்க அப்படின்னு சொல்லி டியூஷன் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது நான் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் வாங்கன்னு சொல்லி மேலே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதுக்கு மொட்டை மேலே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. மொட்டை மேலே அந்த அந்த குழந்தைய வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சத்தம் கேட்டு தாங்க முடியாமல் கீழே ஒரு பார்த்துட்டு ஒரு மேலே வந்திருக்காரு. ஏய் என்ன சத்தம், குழந்தை சத்தம் போது சொல்லி கேட்டிருக்காரு. அப்புறமேல அவரும் நானும் வரேன்னு சொல்லி 2 பேருமே வந்து அந்த குழந்தைய வந்து வாயை கட்டி காலை கட்டி பிறப்புறுப்பு சிலை பண்ணியிருக்காங்க. பிளேட்லாம் கிழிச்சிருக்காங்க. சத்தம் அதிகம், அந்த பாப்பா சத்தம் அதிகம் போட போட இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கட்டி கழுத்தை கொலை பண்ணி டிச்சில் போட்டாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா அதை உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. அந்த 19 வயசு பையன் பிளேட் ஃபுல்லாக கில்லாம் அவன் கையில் அறுத்துக்கிறான். ஒன்றும் வழியில எதுவும் தெரியல. ஃபுல்லாக கஞ்சா அந்த போதைப் பொருட்கள் வந்து நிறையா சாப்பிட்ருக்கான் போல தெரியுது. ஸோ இதை போலீஸ் ரொம்ப ஷாக்கிங் ஆகி பாடி வந்து பிரேதபரிசோதனை பண்ணி எல்லாம் முடிச்சிட்டாங்க. ஸோ இதில் என்ன ஒரு நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கேட்டதுக்கெல்லாம் வாங்கிக்கூடாது. நம்ம குழந்தைய நம்ம கண்காணிக்கணும். நம்ம பாப்பா ஸ்கூல் முடிச்சுட்டு வராங்களா, ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை நம்ம கண்காணிக்கணும். இன்னைக்கு யார் பேசுனாங்க, பாப்பா இன்னைக்கு ரோட்ல போகும்போது யாராவது பேசுனாங்களா, ஸ்கூல்ல என்ன சொல்லி தராங்க, டியூஷன் மாஸ்டர் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தான் ஹீரோ, நம்ம தான் எல்லாம், நம்ம தான் உலகம். பாசிட்டிவ் நெகட்டிவ் 2மே டீனேஜ் பருவத்தில் அவங்க அவங்க மனசுல நம்ம இறங்கணும். அவங்க ஃப்ரீக்வன்சி நம்ம இறங்கி அவங்க நம்ம கலந்து பேசினா தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. 2வது கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள், இந்த கஞ்சா போதை அது மாதிரி அடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த பையனையும் மிக மிக கொடுமையான தண்டனை கொடுக்கணும் நண்பர்களே. இப்ப அங்க இருக்க மக்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, "தூக்குலாம் போடாதீங்க சார். நீங்க அந்த அவன 2 பேரையும் என்கிட்ட ஒப்படைங்க. நான் தண்டனை கொடுக்கிறேன்" அப்படிங்கிறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட், பாண்டிச்சேரி கவர்மெண்ட், கேரளா கவர்மெண்ட் எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸும் கொந்தளிச்சிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனா, நம்ப தமிழிசை சவுந்தரராஜா அம்மா அவங்க பார்த்தீங்கன்னா, தண்டனை நான் தூக்கு தண்டனை குடுக்கணும், அப்புறம் தூக்கு தண்டனை குடுக்கணும்னு சொல்லி வாய்ஸ் குடுத்துருக்காங்க. 1 வாரத்துல தீர்ப்பு வரும்னு சொல்லியிருக்காங்க. எதிர்க்கட்சிகள் எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல நடிகர் விஜய் ரொம்ப குரல் குடுத்திருக்காரு. ஸோ இது மாரி பல சம்பவங்கள் நம்ம நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம எல்லாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் நண்பர்களே. குழந்தைகள் இருந்தா ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதே மாரி குழந்தைங்கள்ட்ட யார் குடுத்தாலும் வாங்கக்கூடாது அந்த ஒரு பழக்கத்த நம்ம ஏற்படுத்தணும். ஸோ இதுல வந்து நம்ம என்னன்னா, குற்றங்கள் நம்ம வந்து தடுக்கலாம். எப்படி தடுக்கணும்னா, இப்போ டியூஷன் போறாங்கன்னா, அங்க இது மாரி குழந்தை வந்துட்டாங்கன்னு சொல்லி தகவல் குடுக்கணும். சரி இது மாரி டியூஷன் முடிஞ்சு பாப்பா உங்க டியூஷன் முடிஞ்சது, எங்க டைம் முடிஞ்சுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அங்க தகவல் குடுக்கணும். இல்ல ஒரு மெசேஜ் குடுக்கணும். ஸோ இந்த மாரி அலர்ட் குடுத்தா பெற்றோர்களும் உஷாரா இருப்பாங்க. 2வது நம்ம வந்து குழந்தைய டியூஷன் சேர்த்துட்டோமே எல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு எண்ணம் இருக்கக்கூடாது. அந்த கரெக்டான டைம் வந்துட்டாங்களா, எங்க வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஜிபிஎஸ் கருவி அந்த பேக்ல நம்ம போட்டுறணும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம செல்ஃபோன்லேருந்து பார்த்தோம்னா பாப்பா எங்க போறாங்க, எங்க வராங்க எல்லாம் இந்த ஜிபிஎஸ்லயே நம்ம பார்த்துக்கலாம் நம்ப. ஸோ இந்த மாரி விஷயங்கள் நம்ம வந்து குழந்தைய நம்ம பாதுகாக்கணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைய சொல்லணும். இந்த மாரி யாரு கூப்பிட்டாலும் நீங்க போக்கூடாது. அப்பா, அம்மா தவிர்த்து யாரும் போக்கூடாதுன்னு அந்த கிரியேட் பண்ணணும். அவங்க இந்த பாப்பாக்கு என்ன பிடிக்கும்னு நம்ம தான் பெற்றோர்கள் நம்ம தான் வந்து குழந்தைய ஐஸ்கிரீம் வேணா நம்மளே வீட்ல செஞ்சு குடுக்கணும். ஸோ அதுமாரி குட் டச், பேட் டச் இந்த மாரி தப்பு பண்ணா நம்ம எப்படி சத்தம் போடணும்? எப்படி அதுலருந்து வெளில வரணும்? அந்த மாரி சின்ன சின்ன ஒரு ஒரு கராத்தே இந்த மாரி கோச்சிங் நம்ம இந்த விஷயங்கள் நம்ம தப்பிக்கலாம். முக்கியமா இந்த ஊர் பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னா, "சார் இந்த ஏரியால கஞ்சா அதிகமா இருக்கு. போதைப்பொருள் நடமாட்டம் அதிகமா இருக்கு." அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கவர்மெண்ட்டும் இது முறையா ஸ்டெப் எடுத்து இதெல்லாம் கிளியர் பண்ணி வேண்டிக்கிறேன். இப்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பாப்பாவோட சமாதி வந்து அந்த ஊர் மக்கள், பொதுமக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஊர்வலம் போறாங்க. ஒரு நல்லா வாழ வேண்டிய பொண்ணு, உலகத்துல சாதிக்க வேண்டிய பொண்ணு. இந்த மாரி சின்ன தவறுனால, அது யார் தவறுன்னு சொல்ல வேண்டாம். அது காலம் தான் பதில் சொல்லணும். அந்த சின்ன தவறுனால, சின்ன தவறுன்னு சொல்ல முடியாது. பெருந்தவறு. ஒவ்வொரு பெற்றோர்களும் இத தலை குனியணும் நம்ப. ஏன்னா, இந்த சம்பவம் நாளைக்கு நம்ம வீட்லயும் நடக்கலாம். நம்ம வீட்லயும் குழந்தை இருக்கு. நாமளும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். கவர்மெண்ட்டும் எச்சரிக்கையா ஸ்டெப் எடுக்க வேண்டும் என்று சொல்லி, ஸோ இந்த விடைபெறுகிறேன். இது மிகப்பெரிய ஒரு சோகமான பதிவு. இந்த பதிவ கேட்டு என்னால இந்த செய்திய கேட்டோனே, ஒரு 2 நாள் எனக்கு தூக்கம் இல்ல நண்பர்களே. என்ன பேசணும் கூட எனக்கு இந்த இதில வரல. யார் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு இழப்பு இழப்பு தான். ஸோ அந்த ஆத்மா சாந்தி அடையட்டும். ஸோ நம்மளும் எல்லா குழந்தைகளும் நம் குழந்தைகள் போலே வளர்ப்போம். நம்ம பசங்களுக்கும் நல்ல எண்ணங்களை விதைப்போம். நல்ல எண்ணங்களை விதைப்போம். உங்களை விடைபெறுவது உங்கள் விஜய் லோகேஷ்.